என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Things you can do while taking a steady break. First one பார்த்தீங்கன்னா call a close one. Second one power nap. Third one multitasking. Fourth one environment. Fifth one music. Sixth one hydrated. Seventh one meditation. Meditate. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கால் எ க்ளோஸ் ஒன்னா பிரேக் டைமில் இன் எ பிரேக் டைம் யூ கேன் கால் யுவர் க்ளோஸ் ஒன் கேன் பி எ ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். திஸ் வில் ரெஃப்ரெஷ் யுவர் மைண்டு. அதாவது எப்பயோ இப்போ ஸ்டடி பிரேக் இப்போ வந்து நம்ம 3 மணிக்குள்ளே எழுந்திருப்போம், சரிங்களா? அது 6 வரைக்கும் படிச்சிருப்போம், அதை கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் வந்து நம்மளாம் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோட நீங்கள் கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். படிச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டை சூடாகிடும், ரொம்ப படிக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் நேப், சரிங்களா? டேக் எ பவர் நேப் இன் பிட்வீன் யுவர் ஸ்டடி பிரேக். ஒன் ஆஃப் த மோஸ்ட் திங்ஸ் டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமானது இது. இப்போ நான் கூட காலேஜ் படிக்கும்பொழுது 11 o'clock நைட் தூங்கிடுவேன், மார்னிங் 3 o'clock எழுந்துருவேன். 3 to 6 வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் 6 to 7:30 வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா அலாரம் வச்சு தூங்கிடுவேன். அப்படி ரெஸ்ட் எடுத்தால் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஃபோக்கஸ் ஆகும், நம்மளோட படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆக முடியும், சரிங்களா? இல்லைனா ஒரு மாதிரி மைண்ட் டென்ஷனாகவே இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் தூங்கணும், ஒரு 1 hour நம்ம தூங்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங். அதாவது அவாய்ட் மல்டி டாஸ்கிங் திங்ஸ் இன் எ ஹரி ஸோ தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ த ஒர்க். ஏதாவது ஒரு வேலை வந்து ரொம்ப ஓவராக நிறைய வேலை படிக்கும்போது நிறைய வேலை வச்சுக்கிட்டோன்னா மல்டி டாஸ்கிங்னா முடியாது, செய்ய முடியாது நம்மளால், சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட். முக்கியமான படிக்கிறதுக்கு கரெக்டான இடத்த நம்ம சூஸ் பண்ணணும், சரிங்களா? த பிளேஸ் வேர் யூ ஆர் ஸ்டடியிங் ஆல்சோ மேட்டர்ஸ் எ லாட், சரிங்களா? எ சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராக்ட்ஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த மைண்ட். நம்மளுடைய இப்போது சப்போஸ் நான் பால்கனியில் உட்காந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகுனா யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, பேசுவாங்க, இல்லையா நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து அந்த படிப்பு கான்சன்ட்ரேஷன் வராது, டிஸ்ட்ராக்ட் கட்டாயம் ஆகும், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது சூஸ் பண்ண இடத்த. நெக்ஸ்ட்டு இல்லையா கார்டன் ஏரியாவில் போய் உட்காரோம், அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், வேடிக்கை பார்த்துட்ருப்போம், இல்லை என்ன பண்ணுவோம், செடி கொடியை பார்த்து உட்காந்துருப்போம், படிக்க மாட்டோம். அதனால் நம்ம கரெக்டான இடத்த சூஸ் பண்ணிடணும், முக்கியமானது அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக், லிசன் டு ரிலாக்ஸிங் சாங்ஸ் when you are in your study break. என்ன சொல்கிறான், நீங்கள் படிக்கும்பொழுது கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்மளுக்கு, ஃப்ரீயாக இருக்கும்போது பாட்டை கேளுங்க, இல்லையா டூ யுவர் ஃபேவரட் ஆக்டிவிட்டி, ஏதாவது பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். எனக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், செடியெல்லாம் போய் கட் பண்ணுவேன், இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், ஃப்ரீ அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம் அதை. நெக்ஸ்ட்டு இல்லைன்னா கோ அவுட் ஃபார் எ வாக் இன் எ ஃப்ரெஷ் ஏர். உங்கள் பால்கனியில் என்ன பண்ணுங்கள், 2-3 தடவை அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள், என்ன படிச்சிங்களோ அதை ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம் நம்ம. கோ அவுட் ஃபார் எ வாக் இன் எ ஃப்ரெஷ் ஏர். இல்லை கார்டன் ஏரியாவில் போய் அங்கே கூட வாக் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், சரிங்களா? அது கூட உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட். எப்பயுமே வந்து ஆல்வேஸ் கீப் yourself hydrated and eat something in your break time which will keep your energy level, அதாவது raise your energy level, நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும், சாப்பிடாமல் நம்ம இருக்கக்கூடாது அதுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இட் வில் ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட் ஆஃப் த மைண்ட். நம்மளுடைய மைண்டை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணவும் இதாகவும் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு, சரிங்களா? இப்போ நானும் 3 மணிக்கு எழுந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சூடாக காஃபி ஃபஸ்ட்டு குடிச்சிடுவேன் 3 o'clock, கட்டாயம் அது பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 5 இல்லை 6 o'clock என்ன பண்ணணும், நீங்கள் கஞ்சியோ இல்லை வந்து காம்ப்ளான் இல்லை பூஸ்ட் ஏதாவது ஒன்று குடிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், 6 to 7:30 தூங்குவேன், ஒரு 1 hour தூங்குவேன் கட்டாயம் அலாரம் வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இட்லி இல்லை தோசை ஏதாவது சாப்பிட்ணும்.
அது முக்கியம். ஈட் சம்திங் இன் த பிரேக் டைம்ன்றாங்க, which will raise the energy level and help for the focus of the mind. கட்டாயம் ரெஃப்ரெஷ் ஆகும், நம்ம நல்லா ரிலாக்ஸ் ஆகும், எல்லாத்தையும் பாட்டும் கேட்கலாம், சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிட மயக்கம் வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேட் in your break time. Try to meditate. Give some relaxation for the mind. டு த மைண்ட். முக்கியமாக நம்மளோட மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணாதான். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். நம்மளுக்கு படிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகும். அதனால் நீங்கள் பண்ணுவீங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் கெட் இன்வால்வ் இன் த இதில் இன்வால்வ் பண்ணோம் உன்னுடைய ஃபேவரட் ஆக்டிவிட்டி, ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டி. எனக்கு என்ன சொன்னேன், கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், செடியெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணுவேன், ஏதாவது செடி கட் பண்ணுவேன், இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், பூவெல்லாம் பறித்து வைப்பேன், எதாவது ஒன்று அந்த கார்டனிங்லே இருப்பேன். அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கால் எ க்ளோஸ் ஒன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், பவர் நேப். தூங்கணும், கட்டாயம் நம்ம கொஞ்ச நேரமாவது தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், பவர் நேப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங், அதை பண்ணவே பண்ணாதீங்க, அது ரிலாக்ஸே ஆகாது நம்மளால், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுக்கு வரும் இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் முக்கியமானது. படிக்கிறதுக்கு ஏதாவது இடம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக். கட்டாயம் கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸாவது பாட்டு கேளுங்க, பிடிச்சவும் கேளுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டூ யுவர் ஃபேவரட் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வாக் பண்ணுங்கள், கோ ஃபார் எ வாக், go out for a walk in a fresh air. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வாக் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட். இதை கொஞ்சமாவது குடிக்கணும், இல்லை கொஞ்சமாவது பிரேக் டைம்லாம் பண்ணணும், நீங்கள் சாப்பிட்ணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் டே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.